அதிமுகவுக்கு இனி எதிர்காலமே இல்லையா? அடுத்த தேர்தலில் கூட எதிர்க்கட்சியாக வர முடியாத நிலை வந்துவிட்டதா? தமிழக அரசியலில் பரபரப்பு பேச்சு. தமிழக அரசியலில் தற்போது கட்சிகளின் எதிர்காலம் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு முக்கிய கட்சிகளின் அரசியல் நிலை குறித்து பல கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன. சில அரசியல் விமர்சகர்கள் கூறுவதன்படி திமுக இன்னும் ஒரு வலுவான வாக்கு வங்கியையும் கட்சி கட்டமைப்பையும் கொண்டிருப்பதால் அடுத்த தேர்தலில் முக்கிய எதிர்க்கட்சியாக செயல்பட வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதிமுகவின் நிலைமை குறித்து கேள்விகள் எழும்பியுள்ளன. கட்சிக்குள் நீடிக்கும் குழப்பங்கள், தலைமை தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் தொடர் தேர்தல் பின்னடைவுகள் காரணமாக கட்சியின் செல்வாக்கு குறைந்து வருவதாக சிலர் கருத்து தெரிவிக்கின்றனர். மேலும் சில முன்னாள் நிர்வாகிகள் மற்றும் நிர்வாக தலைவர்கள் மற்றும் அரசியல் வாய்ப்புகளை தேடுவதாகவும் புதிய அரசியல் சக்திகளை நோக்கி நகர்வதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. அதே நேரத்தில் இது ஒரு அரசியல் கருத்து மட்டுமே என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். தேர்தல் முடிவுகள் மற்றும் மக்களின் ஆதரவை எந்த கட்சியின் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும். எனவே தற்போது கூறப்படும் கணிப்புகள் அனைத்தும் அரசியல் ஆய்வாளர்களின் பார்வையாகவே பார்க்கப்படுகின்றன. வரவிருக்கும் தேர்தல் தான் தமிழக அரசியலில் எந்த கட்சி வலுப்பெறுகிறது, எந்த கட்சி பின்னடைகிறது என்பது தெளிவாக காட்டும். தமிழக அரசியலில் அடுத்த சில ஆண்டுகளில் எந்த கட்சி முக்கிய எதிர்க்கட்சியாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? கமெண்ட்ல சொல்லுங்க.